உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பெரும் பங்காற்றுவதில் சுற்றுலாத்துறைக்கு பெரிய பங்குண்டு. இந்த வகையில் சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை இந்த செய்தி தொகுப்பின் மூலம் காணலாம். சுற்றுலா என்பது பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டிற்கு பெரும் பலம் என்று கூறப்படுகிறது. இதை பற்றின செய்தி தொகுப்பினை காணலாம். சுற்றுலா என்பது ஒரு செல்ஃபி எடுப்பதற்காகவோ வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவேற்றி லைக்ஸ் வாங்குவதற்காகவோ இருப்பது இல்லை. உலகெங்கும் வாழ்கின்ற பல்வேறு மனிதர்களின் கலாச்சாரங்கள், பண்பாடுகள், மொழிகளையும் மக்களின் வாழ்வியல் வரலாற்றையும் அறிந்து கொள்வதில் சுற்றுலாவின் பங்கு மிகப்பெரியது. அந்த வகையில் செப்டம்பர் 27ஆம் தேதியை ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பு 1980 உலக சுற்றுலா தினமாக கொண்டாடி வருகிறது. சுற்றுலா என்பது சிலருக்கு பொழுதுபோக்காக இருக்கலாம். ஆனால் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு 10 பேரில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறது. போக்குவரத்து துறை, உணவுத்துறை, இடவசதி, ஓய்வு மற்றும் கேளிக்கை விடுதிகள் என பல துறைகள் சார்ந்தவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்திய பொருளாதாரத்தில் இந்த துறையின் பங்களிப்பு மிகுதியாக உள்ளது என்கிறது புள்ளி விவரம். கிட்டத்தட்ட 33.8 டிரில்லியன் வருவாய் சுற்றுலா மூலமே கிடைக்கிறது. தஞ்சை பெரிய கோயில், கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை, மகாபலிபுரம் சிற்பங்கள், ஊட்டி, கொடைக்கானல் ஆகிய குழு சூழல் என தமிழ்நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தட்பவெப்ப சூழலையும் அனுபவிப்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள பல சுற்றுலா தலங்களை பார்ப்பதில் உலக மக்களிடையே ஆர்வமும் ஆசையும் அதிகரித்துள்ளது. எனவே தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதில் அரசு இன்னமும் கூடுதல் கவனத்தை செலுத்தினால் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்ற பார்வை இயல்பாகவே எழுகிறது. பயணம் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. எனவே உலக சுற்றுலா தினத்தில் பல நாடுகளும் அமைப்புகளும் சுற்றுலா தொடர்பான சிறப்பு நிகழ்வுகள், கருத்தரங்குகள் நடத்துவது போலவே தமிழ்நாடு அரசும் சுற்றுலாத்துறைக்கான பிரத்யேக திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என்ற யோசனைகள் முன்னெழுந்துள்ளன. உலகமெங்கும் வாழ்கின்ற மக்களின் கலாச்சாரங்கள், பண்பாடுகள், மொழிகள் இதனை அறிவதற்காகவே நாம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கேசவமூர்த்தி.